வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது இன்சிடியஸ் அவுட் ஆஃப் தி ஃபர்தர். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1999 ஆரம்பிக்குது. கதாநாயகியுடைய அம்மாவும் கதாநாயகியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு தருணத்தில் அவங்களுடைய அம்மா மர்மமான முறையில் இறந்து போக இப்போ கதைக்கிழமை 20 வருஷம் கழிச்சு நகருது. இப்போ கதாநாயகியும் அவங்க மகளும் அதே வீட்டில் குடியிருக்கிறாங்க. ஆனால் கதாநாயகிக்கு திடீர்னு தினுசாக அமானுஷ்யமான கனவுகள்லாம் அப்பப்போ வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக புரியலை. ஆனால் ஒரு தருணத்தில் த ஃபர்தர் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. நம்மளால் அதுக்குள்ளே போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கதாநாயகிக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையிலுமே கூட அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஜேக்கப் சேஸ் உடைய படம். இந்த படம் இன்சிடியஸ் பிரான்ச்சைஸில் 6வது பாகமாகவும் 2023 வெளியான இன்சிடியஸ் த ரெட் டோர் படத்துடைய சீக்குவலாகவும் இப்போ வெளியாயிருக்கு தியேட்டர்ஸில். இப்போயே ஒரு கேள்வி உங்களுக்கு பின்னாடி பச்சு கேட்டிருக்கோம். ஆமாம், இதை ஸ்ட்ரெயிட்டுக்காக ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி 5 பாகம் வெளியாயிருக்குங்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் சேர்த்து பார்த்துட்டு தான் போகணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால், 2023 வெளியான தி இன்சிடியஸ் ரெட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் அந்த படத்தையே நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஜேம்ஸ் வேன் முதல் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல இன்சிடியஸ், அந்த பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா தான் த ஃபர்தர் அப்படிங்கிற விஷயமே என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் இந்த படம் பார்க்கும்போது அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க ரைட்டு அப்படிங்கிற அந்த பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கனெக்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பேசிக்காக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த மாதிரி படங்கள் அப்படின்னாலே தியேட்டர்ஸுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், சும்மா அள்ளூர் மாதிரி ஏதோ சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்கப்பா, ஜம்ஸ்கேர்ஸ் பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தானே. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு 2-3 சீன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜம்ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா நம்மளை ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு சில காட்சிகளும், ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் இவங்க விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிச்சயமாக அன்ஈஸியாக அந்த ஹீரோயின் சோஃபாவை போகிற ஒரு சீன் ஒன்று இருக்குது, சோஃபாக்குள்ளே போகிற ஒரு சீன். அந்த சீன் ஆகட்டும், அதே மாதிரி ஹீரோயின் ஒரு தாத்தாவை உட்கார வச்சு டென்டல் செக் பண்ணுறேன் அப்படின்னு இந்த அம்மா ஒரு வேலை ஒன்று பண்ணும். அது என்ன ஏது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீன்லாம் பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். சாப்பிடும் போதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துறாதீங்க, வாமிட் பண்ணுறது கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த காட்சி. படத்துடைய மிகப்பெரிய பலமே கதாநாயகியான அமீலியா ஈவுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பொண்ணாக பண்ண ஐலாண்ட் ஆஸ்டின் அந்த குட்டி பொண்ணாகட்டும், கதாநாயகியுடைய அம்மாவாக பண்ண லௌரா கார்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் சின்ன கதாபாத்திரம் தான், பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே கொண்டு வந்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இது போக பிராண்டன் பெரியா அவராகட்டும், மெய்சி ரிச்சர்ட்சன் செல்லர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவங்களும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் என்ன தேவையோ நேர்த்தியாக கொண்டு வந்தாங்க அவங்க. இது போக சாம் ஸ்ப்ரூவல், இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு என்ன தேவையோ அது நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே போக இந்த பாகத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 5 பாகம், அதாவது மொத்தமாக அந்த 6 பாகத்திலையுமே நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் ஷை. அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்க எல்லா படங்களையும் பார்த்துட்டு வர்ற அந்த ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக அவங்க பண்ண அந்த காட்சி ஒரு நல்ல இம்பாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி இந்த படம் நல்லா தான் இருந்தது. அது குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த 4 டீமும் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அது நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தது ஸ்க்ரீனில். குறிப்பாக இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் ஒரு 2-3 தடவை வரும். அந்த சீன் எல்லாம் நல்ல டால்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சவுண்ட் டிசைனிங் விளையாண்டுருப்பாங்க. அட்டகாசமாக இருந்தது ஒர்க்கு. அதே நேரத்திலேயே இந்த ரியல் வேர்ல்டில் இருந்து அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு அந்த டிரான்சிஷனை இவங்க விஷுவலாக கன்சீவ் பண்ண விதமாகட்டும், அதை எக்ஸிபிட் பண்ண விதமாகட்டும் சூப்பராக இருந்தது. என்னவா பண்ணியிருக்காங்க இல்லை இந்த சீனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை என்னதான் சார் அப்படி பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே இதனுடைய திரைக்கதை தான். எங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆக்டில்
கதைக்கிழமை தான் கதாபாத்திரங்கள் தான் அப்படின்னு எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிட்டு படுத்தே விட்டானையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செகண்ட் ஆக்ட். என்னங்க எல்லாம் தூங்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் நான் ப்ரெஷோவில் தான் பார்த்தேன். எங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் நாங்கள் புதன்கிழமே பார்த்துட்டோம். ப்ரெஷோலேயே பார்த்த பல நபர்கள் கூட பக்கத்தில் குரட்ட சத்தம் ஹெவியாக இருந்தது. ஏன்னா இன்பிட்வீனில் அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துட்டாங்க. இவங்க செகண்ட் ஆக்டில் இந்த அளவுக்கு இழுத்தடிச்சதுனாலேயே தேர்ட் ஆக்டில் ஈவன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஹீரோயின் ஒரு சில சர்ப்ரைசிங்கான சம்பவத்தை பண்ணிட்டா கூடயே அது நமக்குள்ள விட வேண்டிய அந்த இம்பாக்டை பெருசாக கிரியேட் பண்ணாமையே போயிடுச்சு. இது ஒரு முக்கியமான காரணம். முதல் பாகமான இன்சிடியஸ்ல நம்ம ஜேம்ஸ் வான் எடுத்த அந்த பாகத்துல என்ன கதையை எங்க என்ன இந்த முதல் 2 பாட்டுல இருக்கு அதே மாதிரியே கதையவே எடுத்து திருப்பி கேரக்டர் மட்டும் மாத்தி வச்சு அடுத்தடுத்து படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே இந்த படம் பார்க்கும்போது இந்த பாகம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. இதனாலேயே இந்த கதை இங்கே தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் ட்ராவல் ஆகும், இப்படி தான் முடியுங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக முன்னாடியே தெரிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான் இது. அது நரேட் பண்ணப்பட்ட விதமும் அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கதாநாயகி அவங்க அம்மாவுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் ஆகட்டும், கதாநாயகி அவங்களுடைய பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்க பாண்டிங் ஆகட்டும்ங்கிறது எதுவுமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணப்படலை. மேம்போக்காகவே எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதனாலேயே இந்த படம் மொத்தமாகவே எங்கேயுமே எமோஷனலாக நம்ம ட்ரைவ் பண்ணவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இந்த படத்துக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சிடியஸ் பிரான்ச்சைஸ் எல்லா படங்களும் விடாம பார்ப்பேன் சார் அப்படிங்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அவ்வளவுதான். எனக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்சாகத்தான் பட்டது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்துல செக்ஷுவலா எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ், கிளாஸ்ட்ரோபோபிக்கான ஒரு சில சீன்ஸ், டிஸ்கஸ்டிங்கான ஒரு சில சீன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு அதனாலேயே இந்த படம் A சர்டிஃபைடு தான் வாங்கியிருக்கு. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாயிருக்கு. பட் நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தேன் அப்படிங்கிறதுனால தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.